அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஹாரி புயலின் பாரிய தாக்கம், அடுக்குமாடி குடியிருப்பையை மூடிய பனிப்பொழிவு, சுரங்கம் தோண்டி வெளியே வந்த மக்கள், அமெரிக்கா பனிப்புயலால் பதட்டம், மறைந்திருந்த நிலப்பரப்பினை கண்டறிந்த விஞ்ஞானிகள். இதுக்கெல்லாம் பின்னணி என்ன? இதுவா கடலில் மூழ்கப் போகும் சென்னை? இது தொடர்பில் விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஹாரி புயலின் தாக்கத்தை பற்றி பார்க்கலாம். இத்தாலி சிசிலியின் தீவுகளில் ஹாரி சூறாவளி கடுமையான காற்று மற்றும் உயரமான அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தீவின் முக்கிய விமான நிலையத்தில் விமானங்கள் திருப்பி விடப்பட்டு ரத்து செய்யப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தீவு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்து 190 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றியிருக்காங்க. ஹாரி புயல் தாக்கிய கடற்கரை மற்றும் நகர தெருக்கல்ல வெள்ளம் சூழ்ந்த காட்சிகள், கட்டிடங்களுக்கு அருகே கடல் அலைகள் மோதிய அதிர்ச்சியூட்டும் தருணங்களும் காணொலிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது புயலின் பாரிய தாக்கத்தினை எடுத்து காட்டுகிறது. பல நகரங்களில் பள்ளிகள் மூடப்பட்டு 1000 தன்னார்வலர்கள் மற்றும் 5000 அவசர மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை மூடிய பனிப்பொழிவு, சுரங்கம் தோண்டி வெளியே வந்த மக்கள், அது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யாவில் கம்சட்கா என்ற இடம் உள்ளது. இங்கு தற்போது வழக்கத்துக்கு மாறாக கடும் பனிப்புயல் வீசி வருகிறது. இந்த நிலையில தான் அந்த நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பையே பனி மூடியுள்ளது. இதனால் வீட்டுக்குடியிருக்கும் பலரும் சுரங்கம் தோண்டி வெளியே வந்திருக்காங்க. ரஷ்யாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் அதிக அளவில் பனிப்பொழிவு இருக்கும். சில சமயங்களில் பனிப்புயலும் வீசும். இந்த நிலையில தான் வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு ரஷ்யாவின் பல இடங்கள்ல பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கம்சட்கா பகுதியில் வழக்கத்தை விடவும் இந்த ஆண்டு அதிக அளவில் பனிப்பொழிவு இருக்கும் என்று கணிக்கப்பட்டது. இதனால் அந்த நாடு மக்களுக்கு பனிப்பொழிவு தொடர்பான அவசர எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது கம்சட்கா நகரில் பெய்த அதிக அளவிலான பனிப்பொழிவால அடுக்குமாடி குடியிருப்புகள் புதைந்து போயிருக்கின்றன. பல இடங்களில் தரையில் இருந்து 2 மாடி கட்டிடம் வர பனிப்பொழிவு முழுவதுமாக மூடியுள்ளது. இது தொடர்பான காணொலிகளும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. அதில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு நடுவே மலைப்போல் குவிந்துள்ள பனியில் மக்கள் சறுக்கி விளையாடி வரும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. இதனால பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிப்படைந்துள்ளது. வணிக நிறுவனங்கள், பள்ளிகள் கூட மூடப்பட்டுள்ளது. சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் இதில் 2 பேர் பலியாகியும் இருக்காங்க. இவர்கள் வீடுகளின் மேல் குவிந்த பனிக்கட்டிகளை உடைத்து அகற்றி வரும் பொழுது உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுது. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் பனிப்பொழிவால் மக்கள் பாதிக்கப்படுவது ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு பாதிப்பு பலமையை விட அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக 130 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மக்கள் பனிப்புயலால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் 10 அடி முதல் 40 அடி உயரம் வரை பனி குவிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது. அடுத்து அமெரிக்காவை உலுக்கிய பனிப்புயலை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவில் நிலவும் பனிப்புயல் காரணமாக மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறித்த பனிப்புயல் உறைபனியாக மாற வாய்ப்புள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. இதனால் அங்கு மின்சார விநியோக தடை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுது. பனிப்புயல் காரணமாக மசகு எண்ணெய் உற்பத்தியை தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் நாளொன்றுக்கு சுமார் 3 லட்சம் பீப்பாய் எண்ணெய் உற்பத்தியை இழக்க நேரிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா முழுவதும் 100 மில்லியன் மக்கள் பேரழிவு தரும் குளிர்கால வானிலையை எதிர்நோக்கியுள்ளனர். இன்று தொடங்கும் பனிப்புயலானது வார இறுதி முழுவதும் வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவிலிருந்து கரோலினாஸ் வரையிலான பகுதிகள் மற்றும் வாஷிங்டன் டிசி, பிலடெல்பியா, நியூயார்க் நகரம் மற்றும் போல்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால 100 மில்லியன் மக்கள் பாதிப்படைஞ்சிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மறைந்திருந்த நிலப்பரப்பினையே கண்டறிந்த விஞ்ஞானிகள்.
அண்டார்டிகாவை மூடியுள்ள பாரிய பனிப்பள்ளத்துக்கு கீழே மறைந்திருக்கும் நிலப்பரப்பு குறித்து பல தகவல்களை விஞ்ஞானிகள் குழு ஒன்று கண்டறிஞ்சிருக்காங்க. குறித்த ஆய்வுக்குழுவினர் அதிநவீன உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி இந்த புதிய நிலப்பரப்பை கண்டுபிடித்துள்ளதோடு அதில் கிடைத்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு மிகவும் விரிவான வரைபடம் ஒன்றையும் அவர்கள் தயாரித்துள்ளனர். குறித்த செயற்கைக்கோள் காட்சிகளூடாக இந்த நிலப்பரப்பில் பல்லாயிரக்கணக்கான மலைகள், பாறைகள், பள்ளத்தாக்குகள், சமவெளிகள் போன்றவற்றை கொண்ட ஒரு அற்புதமான நிலத்தோற்றத்தை கண்டறிய ஆய்வுக்குழுவினருக்கு முடிந்துள்ளது. அதற்கமைய இந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படும் கடல் மட்ட உயர்வு, காலநிலை மாற்றங்கள் குறித்து முன்னறிவிப்புகளை வெளியிட முடியும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கையின் சீற்றங்களுக்கு இதனூடாக தொடர்புகள் இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கணித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த பின்னணிக்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, சென்னை முழுவதும் கடலில் மூழ்குமா என்ற ஒரு அச்சம் எழுந்துள்ளது. அது என்னவென்றால், காலநிலை மாற்றம் காரணமாக கடல் நீர் மட்டும் வேகமாக உயர்ந்து வருது. இதே நிலை நீடிச்சா 2040க்குள்ள சென்னை, தூத்துக்குடியோட சில பகுதிகள் கடலுக்குள்ளே மூழ்கும்னு ஆய்வுகள் எச்சரிக்கை வெளியாகியிருக்கு. காலநிலை மாற்றத்தால சராசரி கடல் நீர்மட்டம் பல அடிகள் உயரும் என்னும் விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காங்க. உலகம் முழுவதுமே காலநிலை மாற்றம் காரணமா தீவிரமான பிரச்சனையா சந்திக்கிற நேரிடும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் பூமியோட வெப்பநிலை உயர்வுதான். தொழிற்சாலைகள், வாகனங்கள், கிரீன் ஹவுஸ் வாயுவை வெளியேற்றும் மின்சாதன பொருட்களோட பயன்பாடுன்னு இது எல்லாமே பூமியோட வெப்பத்தை பெருமளவு உயர்த்துது. நாம என்னதான் முயற்சி செஞ்சாலும் இதை தடுக்க முடியாது. ஆனா தொழில் புரட்சிக்கு முந்தைய காலத்துல பூமியோட வெப்பநிலை எவ்வளவு இருந்துச்சோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அனுமதிச்சுக்கலாம். ஆனா இப்போ இந்த அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி பூமியை சூடாகிட்டு இருக்கும். பூமி சூடாகிறதால அண்டார்டிகா, ஆர்க்டிக் துருவ பகுதியில் உள்ள பனி வேகமாக கரையுது. இதனால உலகம் முழுவதும் கடல் நீர் மட்டும் வேகமாக உயருது. அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே கணிக்க முடியாத வானிலை மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு பக்கம் கொடூரமான மழை வெள்ளமும், மறுபக்கம் தாங்க முடியாத வெப்பமும் வாட்ட தொடங்குது. இதைத்தான் விஞ்ஞானிகள் காலநிலை மாற்றம்னு சொல்றாங்க. உலகளவில் கடல் நீர் மட்டம் ஆண்டுக்கு 3.7 மில்லிமீட்டர் அளவுக்கு உயர்ந்துட்டு வருது. அதே நேரத்தில் கடல் நீர் மட்டம் உயர்வது ஆசியாவில் மிக வேகமாக நடக்குது. இதுவரைக்கும் கடந்த 100 ஆண்டுகள்ல ஏற்படுற கடல் மட்ட உயர்வு வரும் 2050ஆம் ஆண்டுக்குள்ள 6 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும் இந்த நூற்றாண்டோட இறுதியில ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஏற்படுற ஆபத்து அதிகமாயிருக்குமா. இந்தியாவில் இமயமலையில இருக்கிற பனிப்பாறைகள் உருகிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இதனால அதோட ஆறுகள்ல அடிக்கடி வெள்ளப்பெருக்கம் ஏற்படுது. இதுவும் கடல் நீர்மட்டம் உயர்வதற்கு ஒரு காரணம். குறிப்பிட்ட 12 இந்திய நகரங்கள் கடல் மட்டத்தை விட 3 அடி வரைக்கும் ஆழத்தில் இருக்கும்னு தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்படி இருக்கும்போது பெங்களூரை சேர்ந்த அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் கொள்கை ஆய்வு மையம்ங்கிற CSTEBங்கிற ஆராய்ச்சி அமைப்பு சென்னை உட்பட பல கடலோர நகரங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது காலநிலை மாற்றம் காரணமாக கடல் மட்டம் வேகமாக உயர்கிறதுன்னு, இதனால வர 2040ஆம் ஆண்டுக்குள்ள மும்பை, புதுச்சேரியோட 7ஆம் பகுதி, தூத்துக்குடி ஆகிய நகரங்களோட 10% பகுதிகள் கடலுக்குள்ள மூழ்கிடும்னு சொல்லுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் 2040க்குள்ள அதுல இருக்கிற 10% நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கிடுமா. சென்னையை தவிர கொச்சி, பெங்களூர், விசாகப்பட்டினம், கல்டியா, உடுப்பி, பூரி உள்ளிட்ட பகுதிகளும் 2040க்குள்ள 5% நிலப்பரப்பை இழந்துடும் சொல்லுறாங்க. இது தென்னிந்தியாவோட சுற்றுலாவை கடுமையா பாதிக்கும். இப்படியே போனா 2100ஆம் ஆண்டுல இந்த பகுதிகளில் வெள்ள பாதிப்பும் ரொம்ப கடுமையா இருக்கும். இந்த பகுதியில் இருக்கிற பவளப்பாறைகள் அழிஞ்சு போயிடும். சதுப்பு நிலங்கள் காணாம போயிடும். இது எல்லாமே சூழல்ல சமமா வச்சிருக்கிறதால முக்கிய பங்கு வகிக்குது. 2050ஆம் ஆண்டுல கடலோர நகரங்கள்ல வசிக்கிற 80 கோடிக்கும் அதிகமான, அதாவது உலக மக்கள் தொகையில 10% மக்கள் பெரும் ஆபத்தை எதிர்கொள்வாங்கன்னு CSTB எச்சரிச்சிருக்கு.
இது ஒரு பக்கம் இருக்க கடல் மட்ட உயர்வு காரணமா 2100ஆம் ஆண்டுக்குள்ள சென்னையோட 16% நிலப்பரப்புகள் நீரில் மூழ்கிற அபாயம் இருப்பதா சென்னை மாநகராட்சியோட காலநிலை மாற்ற செயல் திட்ட வரைவும் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இப்படியான இயற்கை சீற்றத்துக்கு மனிதனுடைய பங்கு அதிகம் இருப்பது இது எடுத்துக்காட்டுகிறது. இதுபோன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.